வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி மார்னிங் வருது. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அதே புதுசா இருந்தீங்கன்னா வந்து மத்த வீடியோஸ் பார்க்கறத விட, இந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில இருக்கிற ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மார்க்கெட்டோட கோர் கான்செப்ட் ஒரு 80%, 70%, 80% உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொன்னா பயிற்சி பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பயிற்சி பண்ண பண்ணத்தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு முழுமையா உள்ள போகும். அதுக்கு பின்னாடி மத்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நேத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சப்போர்ட்ட வந்து எடுத்துட்டு மேல போயிட்டு இருந்தான். சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், மேல போனவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் கீழ வந்து சப்போர்ட்க்கு மறுபடியும் வராம, இந்த லெவல போய் டச் பண்ணியிருக்கான். அதாவது இங்கிருந்து இறங்கும்போது கவனிச்சீங்கன்னா, மார்க்கெட்டு இறங்கும்போது கவனிச்சீங்கன்னா, கீழ வந்து மறுபடியும் மேல போயி, மறுபடியும் கீழ இவ்வளவு தூரம் வந்து, மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்து, அப்புறம் வந்து இப்பறம் தான் கீழ வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், மேல போனவன் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு லெவல் மட்டும் தான் எடுத்திருக்கான். இந்த லெவல் வச்சுக்கங்களேன். இந்த 2 லெவல் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பாடி லெவல் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் தான். அந்த லெவல் எடுத்துட்டு மறுபடியும் கீழ வந்துட்டான். அப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸா இங்க கிரியேட் ஆயிருக்கு. இதே ரெசிஸ்டன்ஸ பிக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கீழ வந்தவன், சப்போர்ட் உடைச்சுட்டு அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டான். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாருங்க 2 சப்போர்ட் இங்க இருக்கு. இது தான் 3 சப்போர்ட் இருக்கு. இதான் நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அந்த சப்போர்ட் உடைச்சுட்டு கீழ வந்துட்டான். புரிஞ்சுங்களா? இந்த சப்போர்ட்க்கு நியர்பை வந்துட்டு மறுபடியும் போய் இந்த ரெசிஸ்டன்ஸ முட்டிட்டு நின்னுட்டுருக்கான். இப்ப ரன்னிங் அட் பெர்சென்ட் ரன்னிங்கு. இதுதாங்க நடக்குது. ஒரு சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திரும்புறக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இங்க வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இங்கேருந்து கீழ வந்து மேல போய், கீழ வந்து மேல போறது. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா, பாடி கிட்டத்தட்ட ஈக்குவல் பாடி தான். சரிங்களா? அப்ப அதனோட விக்கோட ஹை இது. அப்ப பார்த்தீங்கன்னா, அதுதான் ரேஞ்சா வந்து திரும்பி இருக்குது. அங்க தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த மாரி தாங்க ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்ததுன்னா ஒரு சப்போர்ட்ட தொட்டுனா மேல போச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதே ரெசிஸ்டன்ஸ்க்கு 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா இடையில இங்கேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றான். அங்கேயே தொட்டோனே அவன் ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயிட்டான்னா, பை ட்ரெண்டா இருந்தா மேல போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ முடியல. அகைன் கீழ வர்றான். இங்க வந்து பாருங்க திரும்பறக்கு உண்டான எந்த சிம்ப்டம்ஸும் குடுக்காம உடைச்சுட்டு கீழ வந்துட்டான். கீழ வந்தவன் அப்படியே நியர் பை சப்போர்ட். சப்போர்ட் வந்து எக்ஸாக்ட்டா சப்போர்ட்க்குள்ள வந்து போகணும்னாலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு மேல போலாம். அதாவது இதெல்லாம் கீழ வந்துட்டு போனது. புரியுதுங்களா? அதாவது உடைச்சிட்டு விக் வச்சுட்டு போறான் பார்த்தீங்களா? அதான் கீழ வந்து போறதுன்னு சொல்றேன். விக் வச்சுட்டு போய் பாடி எங்க குளோஸ் பண்ணிக்கிறீங்க? இங்க குளோஸ் பண்ணிக்கிறான். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து மார்க்கெட் வந்து உள்ள வந்துட்டும் போலாம். ஒரு சமயம் வராம தொட்டும் தொடாம போலாம். உள்ள வந்துட்டு அழகா போலாம். எப்படி வேணாலும் நடக்கும். இது இப்படித்தான் மார்க்கெட் நடந்திருக்கு. இங்க தொட்டும் தொடாம போயிருக்கான். அதே மாரி தான் இங்க நடந்திருக்கான். அப்போ ஜோனுக்கு வந்தா திரும்புவான்னு தான் நம்மளுக்கு தெரியணும் ஒழிய, அக்யூரேட்டா வந்து இந்த பின் பாயிண்ட் தொடணும், இந்த பாயிண்ட் தொடணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் மார்க்கெட்ட பார்க்கணும் நம்ம. ஃபாலோ பண்ணுங்க. இது 5 நிமிஷத்துல போய் பார்த்தோம்னா, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் கிடைச்சிருக்கு 5 நிமிஷம், 15 நிமிஷத்துல பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே. இப்ப நம்ம 5 நிமிஷத்துல பார்க்குறோம், 15 நிமிஷத்துல பார்ப்போம். 5 நிமிஷத்துல பார்த்தா ரொம்ப சிறுசா இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்க திரும்புன இடத்த பத்தி நம்ம பேசினோம். இந்த ரிவர்ஸ் ஆன இடம். ரிவர்ஸ் ஆன இடத்துல எவ்வளவு மூவ்மெண்ட் குடுத்துருக்கான்னு பாருங்க. அதாவது ஒரு டைம் மேல போயிட்டு, கீழ வந்து, மேல போயிட்டு, கீழ வந்து மறுபடியும் போயிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க எங்கேயுமே வந்து இந்த இந்த பாடி இந்த பாடி இருக்கு இல்லைங்களா? இந்த பாடியோட பா ஹைய குளோஸ் பண்ணல. விக்கு. அடுத்தது விக்கு. இதுக்கும் அதுவும் விக்கு. அதுக்கு பின்னாடி கீழயே விட்டான். அப்ப அது சிக்னல் தெரியுது இல்லைங்களா? பாடி குளோஸ் பண்ண முடியல. விக்கு மட்டும் தான் வச்சுட்டு மேல போய் போட்டு கீழ வந்துட்டான். அவ்வளோதான். பாடி போய் மேல குளோஸ் பண்ணி அவனால நிக்க முடியல. அப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் அகைன் டவுன் ட்ரெண்ட். வந்தோனே இங்க பாருங்க 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தா, இங்க வந்து ஒரு சப்போர்ட் ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த சப்போர்ட்ல வந்து மேல போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். முடியல.
முடியல, அப்படியே கீழே அடிச்சு விட்டு வந்துட்டான். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புல் கேன்ல கிரீன் கேன்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குச்சி குச்சி குச்சியா வச்சு விட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு பாடி இல்லை. கிரீன் கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாடி எதுவுமே இல்லை. அவன் பூரா இங்கே குச்சி குச்சி குச்சியே வச்சு விட்டுருக்கான். வச்சு விட்டா அப்படியே மறுபடியும் கீழே அடிச்சு விட்டுருக்கான். அடிச்சுதான் நியர்பை சப்போர்ட்டுக்கு வந்து போட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கான். எடுத்தாங்க நிதானமா பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிறது இல்ல. இனியாவது சரியா பயன்படுத்திக்கங்க, அவ்வளவுதான். மார்க்கெட்ல அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் சந்திப்போம்.